Hi friends, good evening. I am Ignis. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ரீ கமிஷனிங் டெஸ்டிங்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டெஸ்டிங் வந்து வைண்டிங் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட் ஓகேவா. ஸோ வைண்டிங் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட்டோட பர்பஸ் என்ன, டெஸ்ட் ப்ரொசீஜர் என்ன, எப்படி கேபிள் கனெக்ஷன் பண்ணிருக்கோம், ஸோ எப்படி வந்து கிட்ட ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பர்பஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங், அதாவது HV LV ரெண்டு வைண்டிங் இருக்கு ஓகேவா. ஸோ பிரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங்கோட ஹெல்த்தினஸ் கண்டிஷன் செக் பண்ணுறதா வந்துட்டு வைண்டிங் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட் ஓகேவா. ஸோ வைண்டிங் வந்து ப்ராப்பராக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்களா, வைண்டிங் வந்து லூஸ் கனெக்ஷன் இருக்குதா, அண்ட் இன்டர்னலாக ஏதாவது ஃபால்ட் இருக்குதா, அதாவது ஓப்பன் சர்க்யூட், ஷார்ட் சர்க்யூட், டேப் சேஞ்சர் கான்டாக்ட் வந்து ப்ராப்பராக மேக் இருக்குதா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து வைண்டிங் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட் வந்து பண்ணுறோம் ஓகேவா. இது வந்து பர்பஸ் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கேபிள் கனெக்ஷன் வந்து எப்படி பண்ணிருக்கிறோம், கிட்டில் வந்து நம்ம எக்யூப்மெண்ட் புஷிங் வந்து எப்படி வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிருக்கிறோம், கிட் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகே. ஸோ இப்போ கேபிள் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் எப்பவுமே கிட்டுக்கு வந்து எர்த்திங் கொடுக்கணும் ஓகேவா. ஸோ நம்ம இங்கே வந்து கிட்டுக்கு எர்த்திங் கொடுத்துருக்கோம், மாஸ்டர் எர்த்திங். ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கே எர்த்திங்கில் பாடி எர்த்திங் எங்கே இருக்குது, இங்கே வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரண்ட் கேபிள் அந்த வோல்டேஜ் கேபிள் ரெண்டு இருக்குது ஓகேவா. ஸோ வோல்டேஜ் கேபிள் நமக்கு வந்து சேனல் 1 சேனல் 2 ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு சேனல் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ சேனல் 1 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேனல் 1 தான் நம்ம வந்து புஷிங் வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். சேனல் 2 வந்து நம்ம தனியாக வச்சிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரண்ட் கேபிள் ஓகேவா. ஸோ கரண்ட் கேபிள் நமக்கு வந்து C+ C- இருக்குது ஓகே. ஸோ வோல்டேஜ் கேபிளில் V+ V- அண்ட் அடிஷனலாக ஒரு எர்த்திங் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் ஓகேவா. ஸோ இதில் கேபிள் கனெக்ஷன் வந்து மேலே புஷிங்கில் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு புஷிங் வந்து ரெஃபரன்ஸ் எடுப்போம் ஓகேவா. ஸோ நம்ம வந்து R ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ நமக்கு R ஃபேஸில் வந்துட்டு C+ம் V+ நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணுவோம் ஒரு புஷிங்கில், இன்னொரு புஷிங்கில் C- V- வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணுவோம் ஓகே. ஸோ புஷிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து 1W அண்ட் 1N இதுக்கு வந்து நம்ம வந்து கேபிள் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ நமக்கு இப்போ 1Wவில் புஷிங்கில் வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கோம், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு C+ V+ ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா C- V-. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ புஷிங் உள்ளே எடுத்து ரிட்டன் அந்த நியூட்ரல் மூலமாக நம்ம புஷிங் மூலமாக நம்ம கரண்ட் வந்து எடுக்கணும் ஓகேவா. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கரண்ட் ரேஞ்ச் இருக்குது, அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் சேனல் 1 சேனல் 2 ரெண்டு சேனல் இருக்குது. ஸோ நம்ம சேனல் 2 யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஓகேவா. ஸோ நம்ம கரண்ட் ரேஞ்ச் செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. கரண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே வந்து இது வந்துட்டு என்டர் பட்டன் ஓகேவா. ஸோ என்ட்ரு கொடுத்தோம்னா நமக்கு வந்து 10 ஆம்ஸ் இப்போ இருக்குது ஓகேவா. ஸோ நம்ம இப்போ 10 ஆம்ஸ் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ லோ ஆம்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்துட்டு கீழே, இது வந்துட்டு டவுனு, இது வந்துட்டு அப் ஓகேவா. ஸோ நமக்கு 10 ஆம்ஸ் இப்போ ரேஞ்ச் செலக்ட் பண்ணுறோம். ஸோ 10 ஆம்ஸ் என்ட்ரு கொடுக்குறோம். ஸோ ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ வேணும், ஸோ நமக்கு வந்து 2 Ω மேக்ஸிமம் 2 Ω கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ 2 Ω நம்ம கொடுக்குறோம். ஸோ சேனல் 2 நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம டிசேபிள் பண்ணுறோம். ஸோ என்ட்ரு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஓகேவா. ஸோ எல்லாமே இப்போ ஓகே, கேபிள் கனெக்ஷன் போட்டாச்சு, கரண்ட் செட் பண்ணியாச்சு, ரெஜிஸ்டரும் செட் பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து கரண்ட் இப்போ இன்ஜெக்ட் ஆகும். இங்கே நமக்கு வந்து கரண்ட் வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெஸ்ட் கரண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரிசல்ட் நமக்கு வந்து இப்போ 8 ஆம்ஸ் இன்ஜெக்ட் ஆகிருக்குது. ஸோ நமக்கு 8 ஆம்ஸ் தான் இன்ஜெக்ட் ஆகுது, 10 ஆம்ஸ் நமக்கு வந்து போகல. ஸோ நமக்கு ரெசிஸ்டன்ஸு சேனல் 1 வந்து நமக்கு வந்து வெளியே வருது 647.7 ஓகேவா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் சேனல் 2 வந்து டிஸ்டபிள் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்டபிள் பண்ணுறது நமக்கு வந்து ஷோ ஆகலை ஓகேவா. ஸோ இப்போ வைண்டிங் ரெசிஸ்டன்ஸோட டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து வேல்யூ வந்து எவ்வளோ வரணும், எப்படி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம், இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கரெக்டாக தான் இருக்குது, நமக்கு வந்து வைண்டிங் வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து டோட்டல் வந்து 17 டேப் இருக்குது. ஸோ 17 டேப்புக்குமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு டேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து R ஃபேஸ், இது வந்து Y ஃபேஸ், இது வந்து B ஃபேஸ், R2 நியூட்ரல், Y2 நியூட்ரல், B2 நியூட்ரல் பிட்வீனில் நம்ம செக் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ இது வந்து ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா வந்துட்டு 3 ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ணி 3 டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா. ஸோ இது வந்து 75 டிகிரி டெம்பரேச்சரில் வந்து நம்ம வந்து செக் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு வந்து டேப் 1 இருக்குது. ஸோ டேப் 1 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 648.3 மில்லிவோம் நமக்கு வந்துருக்குது. அதே மாதிரி ஒய்பேஸ் இது டேப் 2வில் பார்த்திங்கன்னா 638.9, டேப் 3யில் பார்த்தீங்கன்னா 629.6. நமக்கு வந்துட்டு இந்த 640 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து இது டிகிரிஸ் ஆகும் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது 648 இருக்குது, அதுக்கப்புறம் 638 இருக்குது, அதுக்கப்புறம் 629 இருக்குது ஓகேவா. நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும் ஓகேவா. ஸோ நமக்கு 9வது டேப் நார்மல் டேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9வது டேப் இருக்குது. ஸோ 9th டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 572 வந்துருக்குது. நமக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து 572 வந்துருக்குது. அப்புறம் 10th வந்துட்டு நமக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. 572லேருந்து அப்படியே வந்துட்டு நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது 584, 593, 602 நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு டேப்பில் எவ்வளோ வந்திருக்கோ அதே இது நமக்கு வந்து லாஸ்ட் டேப்லேயும் வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு டேப்பில் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு 648.3. ஸோ லாஸ்ட்டு 17 டேப்பில் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு வந்து 648.8 ஓகேவா. ஸோ நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. நமக்கு வந்து இந்த ஆர்டரில் தான் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த ஆர்டரில் இருந்தாலே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்குது, வைண்டிங் வந்து ப்ராப்பராக இருக்குது, நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 ஃபேஸ் இருக்குது.
ஸோ 3 ஃபேஸுமே வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கணும், நமக்கு வந்து சேமாக சீக்வன்ஸாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு 648, 647, 647. ஸோ 3 ஃபேஸுமே நமக்கு வந்து சீக்வன்ஸாக இருக்குது. அதே மாதிரி டேப் 2வில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீக்வன்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸாக இருந்ததுனால நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ப்ராப்பராக இருக்குது, வைண்டிங் ப்ராப்பராக இருக்குது, நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டிவியேஷன் கால்குலேஷன் இருக்குது. ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அண்ட் இந்த 75 டிகிரிக்கு வந்து நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் டிவியேஷன் கால்குலேஷன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் வேணும், அதாவது நம்ம வந்துட்டு ஃபேக்ட்ரியில் பண்ண டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து நமக்கு வந்து வேணும். நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 667.3 நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சைட்டில் பண்ண ரிப்போர்ட் வந்து நமக்கு வந்து 648.3. ஸோ இந்த 2 வேல்யூ வந்து நமக்கு வந்து வேணும். ஓகேவா? ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸு பெர்சன்டேஜ் ஆஃப் ஈக்குவல் டு சைட் ரிப்போர்ட் மைனஸ் டெஸ்ட் ரிப்போர்ட் டிவைடட் பை டெஸ்ட் ரிப்போர்ட் இன்ட்டு 100. இதுதான் வந்து நமக்கு வந்து ஃபார்முலா. ஓகேவா? ஸோ நமக்கு சைட் ரிப்போர்ட் எவ்வளவு 648.3, டெஸ்ட் ரிப்போர்ட் எவ்வளவு 667.3 டிவைடு பை டெஸ்ட் ரிப்போர்ட் 667.3 இன்ட்டு 100. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு வர வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -2.84%. ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு ப்ராப்பரான வேல்யூக்குள்ளே நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு அக்செப்டபிள் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ±5%. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இது வந்து 5க்கு கீழே தான் இருக்குது. ஓகேவா? நமக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் வரலாம், நமக்கு வந்து -2.84 வந்துருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு ப்ராப்பராக இருக்குது. இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து ஓகே, நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் அட் 75 டிகிரி கால்குலேஷன். ஓகேவா? ஸோ நம்ம 75 டிகிரிக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சைட்டில் பண்ண டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 35 டிகிரி. அப்போ நம்ம 75 டிகிரிக்கு எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ 75 டிகிரி கால்குலேஷன் ரிப்போர்ட் ஈக்குவல் டு ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் இன்ட்டு கான்ஸ்டன்ட், ஓடிஐ டெம்பரேச்சர் இன்ட்டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இதை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணி இதை மல்டிபிள் பண்ணி இன்ட்டு ஓடிஐ வேல்யூ, நம்ம ஓடிஐ டெம்பரேச்சரில் வந்த வேல்யூவை நம்ம வந்து கால்குலேட் பண்ணால் நமக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் அப்படின்னா 75 டிகிரி, நமக்கு வந்து 75 டிகிரியில் வேணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் வந்து 75ன்னு போட்டுக்கணும். சாரி, இங்கே நமக்கு வந்து ப்ளஸ் வரும், இன்ட்டு கிடையாது, தப்பாக போட்டுருக்கேன், ப்ளஸ்ஸு. ஓகே. ஸோ கான்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 235 வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஓடிஐ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது, நம்ம டெஸ்ட்டு பண்ணும்போது ஓடிஐ டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதோ அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம டெஸ்ட்டு பண்ணும்போது நமக்கு வந்து 35 டிகிரி டெம்பரேச்சர் வந்து நமக்கு இருந்திருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம வந்து 35 இங்கே போட்டிருக்கோம், 35 ப்ளஸ்ஸு கான்ஸ்டன்ட் 235. ஓகே. ஸோ 75 + 235 கூட்டி அப்புறம் டிவைட் பண்ணணும். 35 + 235 டிவைட் பண்ணி இன்ட்டு ஓடிஐ வேல்யூ, அதாவது நம்ம சைட் டெம்பரேச்சரில் வந்த வேல்யூ நமக்கு வந்து 647.8. ஓகேவா? ஸோ 647.8ங்கிறது ஆர் ஃபேஸு, ஒய் ஃபேஸு, பி ஃபேஸு 3 ஃபேஸையும் வந்துட்டு கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணி வந்த வேல்யூ இது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நமக்கு 647.8. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வர வேல்யூ பார்த்திங்கன்னா 743.770 மில்லிவோம். ஸோ இதுதான் நமக்கு 75 டிகிரி டெம்பரேச்சரில் இருக்கிற வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்டு வந்து வேல்யூ வந்து கரெக்டாக இருக்குதா, ப்ராப்பராக இருக்குதா, வைண்டிங் வந்து கன்ஃபார்மாக ப்ராப்பராக இருக்குதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து இப்படி தான் வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா?